பர்த்டே கேக் கிளாஸ் அப்படின்ன உடனே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக ஹேண்ட்ஸ் ஆன் கொடுக்கணும். எப்படிடா பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் இந்த அட்டம் பண்ணுறோமே அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு தான் இருந்தேன். பட் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எல்லாத்தையும் சும்மா சட்டு சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பீடாக பண்ணாங்க. ரொம்ப ஸ்பீடாகவே இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தெளிவாக எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். பட் இருந்தாலும் ப்ரொசீஜரை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை புரிஞ்சுக்கிட்டே நான் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன். 16 பேர் வந்திருந்தாங்க. 16 பேருமே இண்டிவிஜுவலா அவங்கவுங்க கேக்ஸை செஞ்சு அவங்கவுங்க கேக்ஸை அவங்களே டிசைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக் கிளாஸ் இந்த தடவை. நான் எதிர்பார்த்ததை விட எப்பவும் போல சென்னையில இருந்து பூமிகா மேம் வந்திருந்தாங்க. அது போலவே நிலக்கோட்டையில இருந்து ஒரு மேம், திண்டுக்கல்ல இருந்து ஒரு மேம், எல்லாத்த விட ஹைலைட் அரக்கோணத்துல இருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து காயல்பட்டினம்ங்கிற ஊர்ல இருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ மெனக்கெட்டு என் கிளாஸ் அட்டன் பண்ண வராங்க அப்படின்னா ஆண்டவன் கூட இருக்கான்னு தான் சொல்லணும். தேங்க் காட் ஃபார் தேர் ட்ரஸ்ட். 100% ஐ வில் பி ட்ரஸ்ட்வர்தி ஃபார் தேம். நான் வாங்குற ஃபீஸ்க்கு டிசர்விங் ஆகும், அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரியும் ஹானஸ்டாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எதுவும் மிஸ் ஆகாமல் கேர் எடுத்து நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேங்கிறத நான் நம்புகிறேன். அதே நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்காக மறுபடியும் திரும்ப வராங்க அப்படிங்கிறதையும் நான் கண்கூட பார்க்குறேன். நான் கொடுக்குற இந்த நோட்ஸை அவங்க பொக்கிஷம் மாதிரி காலத்துக்கும் பாதுகாத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் இது கண்டிப்பாக கை கொடுக்கும். பிகாஸ் அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸும் கேக் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் டிப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நான் அந்த நோட்ஸில் கொடுத்துட்டேன். ஸோ எந்த டவுட்ஸுமே அவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்போ வந்தாலும் லைஃப் லாங் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஆக்சஸ் கொடுப்பேன். எனி டைம் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ண வித்தூஸ் கிச்சன் எப்போவுமே உங்கள் கூட நிற்கும். இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, என்கிட்டருந்து கற்றுக்கிட்டு போகிறவங்க எல்லாருமே அடுத்த கிளாஸ்க்கு வர்றப்ப தான் கற்றுக்கிட்டு போனதை எனக்காக செஞ்சு கொண்டு வராங்க. அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, டோனட் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க பூமிகா மேம். பவித்ரா மேம் பீட்சா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அக்ஷராங்கிற பொண்ணு அழகா கப் கேக்ஸ், அதுவும் கேரமல் ஃபில்லிங்கோட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போறதுல இருந்து நிறைய இனோவேஷன்ஸ் அவங்களே ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கவே பூரிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, புட்டிங் கேக் பண்ணி கொண்டு வந்தாங்க ஈஸ்வரி மேம். கங்கா மேம் ஒரு டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு எப்பவுமே யாராவது லஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு மேம் கொண்ட கடலை போட்டு சாதம் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு மேம் செம்மையா வத்த குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு எல்லாம் நான் என்ன திருப்பி செய்ய போறேன்னு தெரியல. பட் தேங்க்ஸ் டு ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மேம். ஒரு விஷயத்த ஆர்வமா கத்துக்கிறதுக்காக ஒருத்தர் பண்ற செலவே இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். கூடவே அவங்கள என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே சந்தோஷம்.